அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் 13/1/2025 போகி திருநாளுங்க. இந்த போகி திருநாள் அன்று நம்ம வழக்கம் போல செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுடுவோம். ஆனால் இந்த போகி திருநாள் அன்று நம்ம செய்யக்கூடாத வேலை அப்படிங்கிறதும் ஒரு சிலது இருக்குது. அது என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்த்துடலாம். ஒரு பண்டிகை வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கனாவே அதுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்களை மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு போகி பண்டிகையோடைய தாத்பரியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு பூசிக்கிட்டு தை பிறந்ததும் நம்ம ஒரு புது வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி இருக்குது. அதனால தான் இந்த போகி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். வெறும் பழைய பொருட்களை தூக்கி போடுவதற்காக மட்டும் இந்த போகி பண்டிகை கிடையாதுங்க. நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், கோபதாபங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த போகி நெருப்பில் போட்டு பொசிக்கிடணும். இதோடு சேர்த்து நாளைய தினம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தை பிறந்ததும் வழி பிறக்குங்க. பொதுவாகவே இந்த போகி பண்டிகை அப்படின்னா முன்னாடியே நம்ம வீட்டில் தேவையான பொருள் எது, தேவையில்லாத பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ஒதுக்கி வச்சுருப்போம். அதில் முக்கியமாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த பாய், பெட்ஷீட்டு, பெட்டு இதெல்லாம் பழசாயிருச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம நெருப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய துடப்பம், முறம் இதெல்லாமே பழசாயிருச்சு அப்படிங்கும் பொழுது அதை நம்ம ஒரு குப்பை கோலமாகவே சேர்த்து வச்சுருப்போம். இதில் ஏதாவது ஒரு பொருள் நல்லா இருக்குது, இந்த பாய் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், இந்த தலகாணி இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், பெட்ஷீட் நல்லா இருக்குது, இது யாருக்காச்சும் கொடுத்தா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த பொருளை யாருக்குமே தானமாக நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. நாம் படுத்து தூங்கின பாயில் நம்மளுடைய தரித்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. படுத்து உறங்கின பாய், தலவாணி, மெத்தை இதெல்லாம் நம்ம யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாதுங்க. அப்படி தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது பெரும் பாவத்தை ஏற்படுத்தும். இந்த போகி பண்டிகை நாளில் இந்த பொருட்களை எல்லாம் நெருப்போட நெருப்பாக நீங்கள் போட்டு பூசிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செருப்பு. இந்த செருப்பு ரொம்பவும் பழுதாயிருச்சு, ரொம்ப தேஞ்சிருச்சு, நம்ம மறுபடியும் பயன்படுத்த முடியாது அப்படின்னா அதை நெருப்பில் போட்டு எரிச்சிடணுங்க. ஆனால் நெருப்பில் போட்டு எரிச்சோம் அப்படின்னா அது சுற்றுப்புற சூழல் மாசுபடுத்தும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் அது வீட்டிலேருந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ ரொம்பவும் கிளியிலிங்க, ஆனால் நான் ஆசைப்பட்டு எடுத்துட்டேன், ஆனால் ஒரு முறை 2 முறை தான் போட்டேன், ஆனால் செருப்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நீங்கள் யாருக்காவது கொடுக்கலாங்க. அதனால் எந்த தப்புமே கிடையாது. இப்போ துணி எடுத்து வச்சுருக்கிறீங்க, அதையும் ஒரு முறை 2 முறை தான் பயன்படுத்தியிருக்கிறேன், ஆனால் எனக்கு அது கட்டுறதுக்கே பிடிக்கல, போடுறதுக்கே பிடிக்கல அப்படிங்கும்போது அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இப்போ மஞ்சள் தண்ணீர் கலந்து அதில் நினச்சி காய வச்சுட்டு அதை நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுக்கலாங்க. ஆனால் இந்த பாய், பெட்ஷீட்டு, தலவாணி இதை மட்டும் யாருக்குமே நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் புதுசாக வாங்கி நீங்கள் யாருக்கு வேணுனாலும் தானமாக கொடுக்கலாம். இப்போ நாளைய தினம் நீங்கள் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் போட்டு எரிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே நம்ம அதோடு சேர்த்து போட்டு எரிச்சிடுறது அப்படிங்கிறது தாங்க நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு 3 வரமிளகாய், ஒரு 3 மிளகு, 2 கற்பூரம் இது எல்லாம் வைத்து உங்களுடைய தலையை ஒரு 3 முறை சுற்றி நீங்கள் அந்த போகி நெருப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களை பிடித்த பீடை, தரித்திரம், கஷ்டம், துன்பம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி தை பிறக்கும் பொழுது நல்ல ஒரு வழி பிறக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் போகி பண்டிகை அன்னைக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சில வீட்டுங்களில் காப்பு கட்டுவாங்க, சில ஊர்களில் மாரியம்மனுக்கு விசேஷ வழிபாடுகள்லாம் செய்வாங்க. அதில் நீங்களும் போய் கலந்துட்டு வழிபாடு செய்யுங்க. இப்போலாம் வீடுகளில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் மூளை முடுக்கில் எல்லாம் காவி தீட்டி வீடு முழுவதும் அரிசி மாவால் கோலம் போட்டு அலங்காரம் செய்வாங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது உங்கள் வீட்டில் கோலம் போடுறதோ இல்லை பூவால் அலங்காரம் செய்யறதோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அதாவது தை மாதத்தை வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் கோலம் போடுறோம், பூக்களால் அலங்காரம் செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய மனது அப்படிங்கிறது நிறைவாக இருக்குங்க. தை 1 பிறக்குது இல்லைங்களா, பொங்கல் திருநாளை கொண்டாடக்கூடிய அளவிற்கு நம்ம மனது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். போகி பண்டிகை அன்று தீயில போடக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்த்து பத்திரமா போடுங்க. அனைவருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.